இப்போ மாமியார் செய்யற வேலையெல்லாம் மருமகளும் செய்யலாமே சார், போட்டி போட்டுட்டு 5:30 மணிக்கு எந்திரிக்கலாம், சுறுசுறுப்பா டிஃபன் பாக்ஸ் கட்டலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். உங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய மருமகள்கள் ஒரு பக்கமும், எனக்கு என்ன வயசாயிடுச்சு நான் இளமையாக இருக்கிறேன் அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய மாமியார்கள் இன்னொரு பக்கம். அழகு இருந்தா ரசிக்க வேண்டியதானே. இது வந்து மருமகள்களுக்கான ரவுண்டு தான். இதுல எந்த கப்பை யாரு அவங்க மாமியாருக்கு கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஓவர் பாசம் உடம்புக்கு ஆகாது. கருவேப்பிலையை போட்டு காலையில அரைச்சி அதை சாறு புழிஞ்சு தலைக்கு தடவை முடி கொட்டாது அப்படின்னாங்க. உங்களிடம் வழங்குகிறோம் பாதிவாசி தைலம். இந்த தைலத்தை பாதி தடவும் பொழுதே மீதி முடி ஃபுல்லாக வளர்ந்து விடும். நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்லுவேன் மருமகளுக்கு, இது செய்யுமா அது செய்யுமா. அதெல்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். உங்களுக்கு இதுல இது என்ன எடுத்து கொடுக்க போறீங்க? கிரிஞ்ச் பதுமை. யார் அந்த கிரிஞ்ச் பதுமை? வேற யாரு? நான் தான். வீட்டுக்காருக்கு அவர் போய் டாட்டா சொல்லிட்டு வாமா, அதுல எல்லாம் என்ன டார்ச்சர்? நல்லா தானே இருக்கு. நம்ம பழகல எல்லாம் அதுக்கு. என்னத்தா உன் புருஷன் என்ன ஊர் சுத்த கிளம்பலையா? இந்தா போயிட்டியாப்பா. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? ஏன்? சொல்லு. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். திடீர்னு ஒரு ஆள் வெளியில வந்து போச்சே. சொல்லு. சொல்லித்தான் பாரு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. சரி, ஓகே. என்ன கொடுக்க போறீங்க? நீங்க எந்த ஊரு? நேபாள். நேபாளா? ஏய், அது கூர்கா பொண்ணு தானே? ஏய், நேபாளி நிக்கி. அது உங்க பொண்ணு என் மருமகள், நீங்க பாருங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு. அது வந்து அப்புறமா தான் தெரியுது அந்த மாதிரி ஏந்திரவே மாட்டேது. என்ன பண்றது? 9 மணிக்கு ஒரு பொம்பளை பிள்ளை எந்திரிச்சா வீடு விளங்குமா? மூதேவி நடு வீட்டுல வந்து நின்னுக்கிட்டு டண்டரக்கற ஆடும். சார், மண்டே ப்ளூ கலர், டியூஸ்டே ரெட் கலர், வெனஸ்டே ஒரு கலர். எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கலர்? சார், நவகிரகம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்போ மாமியார் செய்யற வேலையெல்லாம் மருமகளும் செய்யலாமே சார், போட்டி போட்டுட்டு 5:30 மணிக்கு எந்திரிக்கலாம், சுறுசுறுப்பா டிஃபன் பாக்ஸ் கட்டலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நிறைய வந்து பேப்பர் மாதிரி இருந்தாதான் எங்க பையன் சாப்பிடுவான். செஞ்சு தந்துடுறேன் அவருக்கு, அவர் சாப்பிடுவாரு. நீங்க நடுவுல வராதீங்கன்னு சொல்றேன். அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இவனுக்கு பிடிக்காது. ட்ரை பண்ணட்டும்னு சொல்றேன். டிபி நானே வரேன், இரு அவனுக்கு தோசை நானே ஊத்திக்கிறேன். ஏன் சாப்பிடுவோம், தலைவிதி தானே, சாப்பிட்டா ஆகணும், சாப்பிடு. நான் தெருல உட்காந்து அவங்க வந்து நின்னாலே போறோம், என்னோட மாமியாரா அப்படின்னு கேக்குற அளவுக்கு. அதுதான் சார் மெயின். நம்மளோட எங்க இருக்காங்களே. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவர் இல்ல?